ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்ரீத் வருது. அதோட ஸ்பெஷல் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். மட்டன் பிரியாணி தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு 200 மில்லி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெயை ஊற்றிட்டு அது கூடவே 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துடலாம். அடுத்ததாக 8 ஏலக்காய், 8 துண்டு பட்டை, 8 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி சேர்த்துடலாம். கூடவே 2 பிரிஞ்சு இலை. நல்லா எண்ணெயில் அந்த ஸ்பைசஸ் பொரிஞ்சுதுன்னா நல்ல மனம் அப்படியே வெளியில் வரும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா பட்டை கிராம் பொரிஞ்சதுமே 300 கிராம் அளவுக்கு வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கிடணும். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே பிரியாணி மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கசகசா 1 ஸ்பூன், 10 துண்டு பட்டை, 10 கிராம்பு, 10 ஏலக்காய் எடுத்துருக்கு. இதை பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இந்த டைமில் நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு புதினாவும் மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். புதினா மல்லித்தலை போட்டதுக்கப்புறமா இப்போ பிரியாணி மசாலா பவுட்ரு பண்ணியிருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். கரெக்டாக 1 கிலோவுக்கு அளவாக தான் நான் பவுட்ரு பண்ணேன், அதை சேர்த்துட்டேன் அப்படியே. அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். 2 இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் தக்காளி ஒரு 1/4 கிலோ சேர்த்துடலாம். கூடவே 1 ஸ்பூன் மிளகாத்தூள், நல்லா காரத்தை பொறுத்து உங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 கப் தயிர் சேர்த்துடலாம். அடுத்து மட்டன், 1 கிலோ மட்டனுக்கு வதக்கிறதுக்காக உப்பு. அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றுறப்ப மறுபடியும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வேக விடுவோம். நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மறுபடியும் வதக்கி விடுவோம். மட்டன் பாருங்கள் நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சே வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட நம்ம வதக்கியிருக்கோம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். நான் இந்த பாத்திரத்தில் தான் பிரியாணி அரிசி அளந்து வச்சுருக்கேன். இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1க்கு 2. ஏன்னா நம்ம மட்டன் தனியாக வேக வச்சுருந்தா 1க்கு 1 சேர்த்தா போதும். இப்போ மட்டன் இந்த தண்ணியிலே வேகணும். அதனால 1 படி அரிசிக்கு 2 படி தண்ணி மட்டனுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது உப்பெல்லாம் நம்ம முன்னாடியே சேர்த்துருக்கோம். அதனால் எக்ஸ்ட்ரா உப்பெல்லாம் தேவையில்லை. இப்போ அரிசி போட்டதுக்கப்புறமா நம்ம உப்பு போட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு மூடி விட்டுற வேண்டியது தான். நல்லா வேகட்டும், ஒரு 20 நிமிஷத்துக்கு வேகட்டும், அப்புறம் எடுத்து பார்க்கலாம். நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட நல்லா வேக வச்சு மட்டனும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நான் 1 லெமன் புழிஞ்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ அரிசி போட்டுடலாம். 1 கிலோ பாசுமதி அரிசி நல்லா தண்ணி அரை மணி நேரமாக ஊற வச்சுருந்தேன். இப்போ தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துலாம். அடுத்ததாக உப்பு சேர்த்துருவோம். முதல்ல நம்ம மட்டன் வேக வைக்கிறப்ப தான் உப்பு சேர்த்தோம். இப்போ மேலே கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். அடுத்ததாக பாருங்கள், நான் கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா மிளகாத்தூள் போட்டு காரம் பத்தலை, அதனால் அது கூடவே கொஞ்சம் பச்சை மிளகாயும் சேர்த்து விட்டுறேன். உங்களுக்கு காரம் எப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதித்து தண்ணி வற்றிச்சு பார்த்திங்களா. அந்த டைமில் லைட்டாக மட்டும் இந்த மாதிரி கிளறி விட்டுறணும். இப்போ நம்ம அடுப்பை தம் வச்சிடலாம். இப்போ தம் வச்சிடலாம். ஒரு தோசைக்கல் வச்சு விட்றலாம். நல்லா தோசைக்கல் சூடாயிடுச்சு. தோசைக்கல் வச்சு மேலே பிரியாணி பாத்திரத்தை எடுத்து வச்சிட்டோம். நல்லா அடுப்பை இப்போ ஃபுல் சிம்மாக வச்சு விட்டுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட அப்படியே விட்டுறலாம். அருமையான பிரியாணி பாருங்கள். ரைஸ் எதுவும் ஒன்று கூட ஒன்று ஒட்டாமல் உடையாமல் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. சூடோடு போட்டு நம்ம சும்மா கலந்துக்கிட்டே இருந்தோம்னா தான் அரிசி உடையும். அதனால் அப்படியே எடுத்து நம்ம பரிமாறினோம்னா அரிசி முழுசாக நமக்கு அப்படியே இருக்கும். அருமையாக இருக்குது பாருங்கள். மட்டனும் பாருங்கள் இவ்வளோ அருமையாக வெந்திருக்கு, ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கு. அவ்வளோதான், பிரியாணி ரெடி. ஒரு பக்கம் நம்ம சில்லியவும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம பரிமாறிக்கலாம். அருமையான, நீங்கள் பார்த்துருப்பீங்க பிரியாணி எவ்வளோ அருமையாக, ஒரு அரிசி கூட பாதியாக உடையலை. அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக வெந்து வந்திருக்கு. மட்டனும் பார்த்திங்கன்னா அப்படியே பூவாக வெந்திருக்கு. ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மெத்தடில் இதே அளவுகளோட தண்ணி முதல் கொண்டு இதே அளவுகளோட நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணி தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பட்டை ஒரு 10, ஏலக்காய் 10, கிராம்பு 10, 2 அன்னாச்சி பூ, கொஞ்சம் கல்பாசி, ஒரு 4-5 பிரிஞ்சல் எடுத்திருக்கேன், சேர்த்துடலாம். பட்டை கிராம் பொரிஞ்சதும் 400 கிராம் அளவுக்கு வெங்காயம்,
வெங்காயம் வதங்குற ஒரு கேப்பில் போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிரியாணிக்கு மசாலா அரைச்சிடலாம். நம்ம வீட்டில் பிரியாணி மசாலா வந்து காலி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு 2-3 மாதமாகவே பிரியாணி மசாலா இல்லை. அதனால் இப்போ வந்து பிரியாணிக்கு மசாலா அரைச்சி வச்சிடலாம். பிரியாணி மசாலா பண்ணுறதுக்கு எல்லாம் வெயிட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து பார்க்கலாம் என்னென்னு. ஏலக்காய் 20 கிராம் அளவுக்கு ஏலக்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் சோம்பு அதுவும் 20 கிராம் எடுத்திருக்கேன். கசகசா 20 கிராம், பட்டை 20 கிராம், கிராம்பு 15 கிராம். எப்பயுமே நான் வந்து பிரியாணி மசாலாவுக்கு கிராம்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துப்பேன். அதனால் 15 கிராம் எடுத்துருக்கேன். எல்லாமே 20 கிராம், இது மட்டும் கிராம்பு மட்டும் 15 கிராம். இதை பவுட்ரு பண்ணிடலாம். பாருங்கள், கம்மன்னு பிரியாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து நம்ம வீட்டில் பிரியாணி செய்கிறப்போ இந்த மசாலாவில் தான் இப்படி தான் மசாலா அரைச்சி பிரியாணி செய்வேன். இப்போ நம்ம வந்து எவ்வளவுமே நம்ம பிரியாணிக்கு போட மாட்டோம். நம்ம 1 கிலோ தான் பண்ணுறோம். இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்புறமா எப்போ பிரியாணி பண்ணுறோமோ, ஏதாவது சிக்கன், மட்டன், வெஜ்ஜு, குஸ்கா இந்த மாதிரி எது பண்ணாலும் இதை சேர்த்துட்டு பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து பாட்டிலில் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த டைமில் நம்ம பிரியாணி மசாலா பண்ணோம் இல்லையா, அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 கிலோவுக்கு நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 1 2 3 4 5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். நல்லா நம்ம கையில் ஒரு கையளவுக்கு புதினா, மல்லித்தலை. அடுத்ததாக பாருங்கள், 300 கிராம் அளவுக்கு தக்காளி, ஒரு 10 போல் பச்சை மிளகாய். எல்லாம் வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு. நல்லா வதங்கிடுச்சு தக்காளி. இப்போ சிக்கன் எல்லாம் சேர்த்து விடுவோம். அதுக்கு முன்னாடி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இருந்தாலும் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டோம்னா கொஞ்சம் கலரும் மாறும், அப்புறமா கொஞ்சம் காரமும் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும். அதுக்காக தான். உங்களுக்கு பச்சை மிளகாயோட காரம் மட்டுமே போதுன்னா கூட நீங்கள் மிளகாத்தூளெல்லாம் சேர்க்க வேணாம். 1.5 கிலோ சிக்கன் நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதை சேர்த்துடலாம். சிக்கனில் பிடிக்கிறதுக்காக உப்பு. அடுத்து தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 200 கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துடலாம். வதக்கும். சிக்கன் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் இது நல்லா வதக்கணும். சிக்கன் பாருங்கள், சூப்பராக தண்ணி விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பார்த்திங்களா. இந்த மாதிரி இப்போ சிக்கன் இதுலேயே பார்த்திங்கன்னா 3/4 பக்குவத்துக்கு நல்லா வெந்திருக்கும். மறுபடியும் நம்ம அரிசி தண்ணியெல்லாம் வேகிறப்போ நல்லா வெந்து வந்துடும். அவ்வளோதான், இப்போ ரெடி. இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லெமன் புழிஞ்சிருக்கேன், அதை கலந்துட்டு தண்ணி சேர்த்துடலாம். இதில் இந்த பாத்திரத்தில் தான் ஒரு பாத்திரம் அரிசி எடுத்திருந்தேன், சீரக சம்பா. அதுக்கு தான் இப்போ தண்ணி. அவ்வளோதான். நம்ம வந்து தண்ணி எப்பயுமே அதிகமாக சேர்க்க மாட்டோம் இல்லையா, அதனால் 1க்கு 1 தான் சேர்த்துப்போம். ஏன்னா சிக்கனில் இருக்க தண்ணியும் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால 1க்கு 1. சீரக சம்பா பார்த்திங்கன்னா 1 கிலோ அரிசி ஒரு பாத்திரத்தில் போட்டு அளந்து எடுத்து வச்சுருந்தேன். அரை மணி நேரத்துக்கிட்ட நல்லா ஊறி தண்ணியை வடித்து எடுத்திருக்கேன். ஏன்னா தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா குழஞ்சி போயிடும். அதனால் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். கொஞ்சம் நம்ம அரிசி சிக்கனுக்கெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தான் மேலே இவ்வளோக்கு இருக்கும். நம்ம கைவிட்டு பார்த்தோன்னா இந்த அளவுக்கு இருக்கும். அவ்வளோதான் தண்ணி இருக்கணும். ரொம்ப மேலே வரைக்கும் இருந்துச்சுன்னா ரைஸ் வந்து குழஞ்சி போயிடும். அதனால் தண்ணியை மட்டும் பார்த்து ஊற்றிக்கோங்க. கொதிச்சதுக்கப்புறமா தம்லையே வேக வச்சா தான் பிரியாணி வந்து நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு சரி பார்த்துக்கோங்க. சரி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து முதல்ல சிக்கனுக்கு போட்ட உப்பு தான் பார்த்தீங்களா, அதனால் எனக்கு பத்தாது எப்படி இருந்தாலும், அதனால் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து உப்பு எப்படி இருக்குன்னு சரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் அதிகமாகிடுச்சுன்னா சங்கட்டம். ஆனாலும் உப்பு கொஞ்சமாக பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தூக்கலாக இருக்கணும் உப்பு. ரொம்ப இல்லை, லைட்டாக உப்பு கறிக்கிற மாதிரி இந்த தண்ணி இருந்ததுன்னா இந்த பிரியாணி வெந்து வரப்போ நமக்கு உப்பு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதித்து தண்ணி வற்றட்டும். அதுக்கப்புறமா நம்ம தம் போட்டுடலாம். பாருங்கள், தண்ணி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வற்றிடணும். நல்லா அந்த ரைஸோடு சேர்த்து தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அந்த அளவுக்கு வற்றினதுக்கப்புறமா நம்ம இப்போ வந்து தம் வச்சுக்கலாம். ஒரு யூஸ் பண்ணாத ஒரு தோசைக்கல். நான் இந்த தோசைக்கல்லை வந்து தம்முக்கு வைக்கிறதுக்குனே வச்சுக்கிட்டேன். தோசைக்கல் சூடாகிற வரைக்கும் அடுப்பு வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம கம்மி பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கல் வந்து சூடானதுமே அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் ஆவி வெளியே வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் வெயிட்டை தூக்கி வச்சிட்டோம்னா இது சைடில் கூட வராது. அதனால் அப்படி வச்சு விட்றலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கலாம்.
10 நிமிஷம் ஆயிடுச்சு. மறுபடியும் ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டால் தான் கீழே இருக்க அரிசி மேலே இருக்க அரிசி எல்லாம் நல்லா வேகும். இல்லைன்னா மேலே இருக்கிற அரிசி வேகாது, அடியில் இருக்கிறது மட்டும் வெந்திருக்கும். அதனால் ஒரு 10 நிமிஷம் ஆனதுமே நல்லா கிளறி விட்டு மறுபடியும் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டுறலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் கிளறணுன்னுலாம் இல்லை, அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பரிமாறுறது தான். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டேன். அவ்வளோதான். இப்போ பிரியாணி எடுத்து பார்த்துருவோம். சூப்பராக பிரியாணி ரெடி. எல்லாம் கலந்து விட வேண்டாம், கறியெல்லாம் உடஞ்சிரும். அப்படியே நம்ம பரிமாறுறது தான்.